வந்துட்டான்டா இவன்தான் நம்ம ஆளு என்னமோ பண்ணுவான்டா இவன்தான் ரொம்ப லொல்லு துபாய் மாப்ளே துபாக்கு மாப்ளே வெல்கம் சகோதரர் how are you எப்படி பார்த்தாலும் அப்படி அது எனக்கு என்னால எப்படி இந்த பிரதீப் ரங்கநாதன் ஒத்துக்க முடியல அந்த மாதிரி. எப்படி இருந்தாலும் நல்ல என்டர்டைனர் தான் அவரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். யாரு என்னெல்லாம் ஓகே ஓகே. அப்ப ரியோரா ஜான் பாவம் போடல அது ஹிட் வித்ல டே 1 ப்ராஃபிட் அவனுக்கு இப்போ வரப்போகுது டேபிள் ப்ராஃபிட். நல்லா இல்ல ஓடிடி நல்ல சேல்ஸ் ஆகுது. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கான் என்ன நீ நல்லா இல்லைங்கிற. நல்லா இல்லைன்னா நல்லா தான் சொல்லணும். நல்லா இல்லாத போது நல்லா இல்லைன்னு சொல்லாம வேற என்ன சொல்லிட்டு வித்ல எல்லாம் பாரு அவன் டே 1 ப்ராஃபிட் அவனுக்கு. எப்படி நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கான்டா மியூசிக் ரைட்ஸ் திங்க் மியூசிக் நல்லா போகுது நல்லா இவனுக்கு என்னடா சரி அவனுக்கு இதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறது பெரிய விஷயம்ல. பெரிய விஷயமா? ஆமாடா பின்ன என்ன சின்ன விஷயமா நெட்ஃபிளிக்ஸ் படத்தை வாங்குறதெல்லாம் சும்மாடா அதெல்லாம் ஒரு இது கிமிக்ஸ் தான். சரி சரி. இந்த மாதிரி ஆட்கள் தான் அவனுக்கு தீனியே. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிருச்சு நம்புறானுங்கல்ல இவனுங்க வச்சுதான் நம்ம காசு பார்க்கணும். வித் லவ் மாதிரி வித் ஹேட் வித் லவ் அப்படின்னு ஒருத்தன் இந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிருச்சுன்னு ஒரு காலத்துல வந்தான். அவனை இப்ப ஊரே கொண்டாடுது. லவ் டுடே அப்படின்னு ஒரு படத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிருச்சுன்னு ஒருத்தன் வந்தான்டா. லவ் டுடே எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் வாங்குச்சு. ஆமா நெட்ஃபிளிக்ஸ் தான் லவ் டுடே. அதுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க லவ் டுடே எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கல வாங்குறானுங்கடா. லவ் டுடே நெட்ஃபிளிக்ஸ்ல தான்டா வரும் லவ் டுடே. படம் ரிலீஸ் ஆனதப்பதான் வாங்கிருப்பானுங்க. முன்னாடி ஏஜஸ்ல முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இருந்திருப்பானுங்கடா. என்ன ரிலீஸ்க்கு முன்னாடி வாங்கினது அவனுங்க டியூடு தான் வாங்கினானுங்க. டிராகன் கூட வாங்கினானுங்க. அவன் பாரு ரெகுலரா நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் தான் படம் மட்டும் தெரியறான் அவன். அவருக்கு வாங்குறாங்க பண்றாரு. அவர் என்ன வேற யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்றாங்க. சரி எல்லாம் மார்க்கெட் பொறுத்துதான் ப்ரோ. நீங்க வந்து பிரதீப் பண்றது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு அது ஒரு அர்த்தத்தோட தான் அவர் பண்ணுவாரு. என்ன அர்த்தமா வந்துட்டு இப்ப அடுத்த படம் என்னது ஏஜ் அவனே வச்சு ஒரு சைஃபை த்ரில்லர் பண்ணலாம். ஆனா ஏதோ ஒன்று பண்றான் பீரியாடிக் ஃபிலிமே ஏதோ ஒன்று பண்றான். ஸ்ரீலீலாவையும் மீனாட்சி சௌத்ரி வச்சுக்கிட்டு அவன் வாழ்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மீனாட்சி சௌதரி தானே எல்லாரும் இந்த இது அனகனகா ராஜு பார்த்துட்டு மீனாட்சி ஷெட்டி ஏன்டா மாத்தி சொல்றீங்க? ஏன்டா அவ ஜாதியை மாத்தி சொல்றீங்க? அவ சௌத்ரிடா. ஜீவாக்கு அப்புறம் இப்பதான் ஒரு சௌத்ரி வந்து இண்டஸ்ட்ரியில வராங்க. அது உங்களுக்கு பொறுக்கல. எல்லா ஷெட்டிங்லாம் சேர்ந்து ஷெட்டி கேங்கெல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே அவளை ஷெட்டியாக்க பாக்குறீங்களா? முடியாது. மறுபடியும் சௌத்ரியோட இது வரும். பாரு தலைவர் தம்பி தலைமையில் ஹிட்டு சௌத்ரி ஸ்டாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது. இன்னும் அவர் இருக்காருல்ல நம்ம ஜித்தன் ரமேஷ் மட்டும் தான் இட்டு கொடுக்கல. வாத்தாளக்கு அவரும் கொடுத்துட்டாருன்னா சௌத்ரி தான் இதுக்கு மேல. ஜித்தன் ரமேஷ் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் இட்டு கொடுத்தான்? ஜித்தன் படம் ஓடிச்சான்னு யாருக்கும் தெரியாது. ஜித்தன்லாம் ஓடிச்சு. பிரியா துப்பாட்டா போடு பிரியா சொல்றான்ல துப்பாட்டா போடு அந்த சீனுக்குலாம் அப்ப கத்திக்கிட்டு இருந்திருப்பானுங்க. கடைசியில இந்த ஜித்தன் ரமேஷ்க்கு இது ஸ்பாட் வைப்பானுங்கள பிடிக்கிறதுக்கு மலையில. அப்ப துப்பாட்டா போடு துப்பாட்டாவை இதை போடு அவன் மேல போடு அப்படின்ட்டு இருப்பான். பிரியா கலாபவன் காமெடி வரும் தெரியுமா? கலாபவன் வந்துட்டு துப்பாக்கி வீட்டுல வச்சிருக்கதான் போய் பிடிப்பாரு. இது எப்படா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு. நல்ல வேலை அதெல்லாம் ஞாபகம் இல்ல. அதுல ஒரு நாள்ல ஒரு திறப்பான் பூஜா லவ் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு இல்ல அந்த வானபி அமெரிக்கா மாப்பிள்ள அந்த டைம்ல அவன் வந்து கேலாம் இல்ல கே மாதிரி இருப்பான் லுக் எல்லாம் பார்த்தா. அவன் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு அந்த டைம்ல எல்லாம் எப்படி இந்த அம்மாஞ்சி மாதிரி இருக்கிற ஹீரோக்கு தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இவன மாதிரி அதெல்லாம் நேடுங்கதான் எப்பவுமே ஜெயிக்கணும்னு நினைப்போம். இவன் புள்ளிடா போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நேர்ட வந்து புள்ளி பண்ணுவான் அவனுங்க. இந்த நேர்டுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சவன எல்லாரையும் போய் ஓவர் ஃபுண்டா புள்ளி பண்ணிட்டு தெரியும். அவன் நேர்டு மாதிரியே இருக்காதுடா. அவனுக்கு இல்ல அவனுக்கு அவன் வீட்டுல தனி ரூமு ஹீரோயின் போட்டோலாம் ஒட்டி வச்சிருந்திருப்பான். என்னடா திட்டுவாங்கடா அவனை நீ வேஸ்ட்ரா. அவங்க அம்மா திட்டிட்டு லிவிங்ஸ்டன் இல்ல
ஒன்னுத்துக்கும் உதவாத ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருப்பாரு. கரண்ட் பில் கட்டிட்டு வரதுக்கு அனுப்புவாங்க. அன்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பண்ணி கடற்கரையில போய் சிலைய தூக்கி ஏதோ போட்டுரும். உடனே இன்வின்சிபிள் பவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்விசிபிள் பவர் வந்துடும். அப்புறம் இது ஹாலோ மேன். அதுக்கப்புறம் அன்கட் ஹாலோ மேன் இருக்கும்ல, சன் டிவியில அன்கட் இது கட் பண்ணி போடுவானுங்க. அன்கட்டா நீ ஹாலோ மேன் பாத்தீங்கன்னா அது இன்டென்சிட்டே வேறையா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். என்ன ஜனநாயகம் அப்படியே நல்லா கிளிக். சரி, அவனை பத்தி பேச வேணாண்டா. வேணாம், அவனை பத்தி பேச வேணா. நீ இதுக்குள்ள வந்துரு. இந்த வாரம் கிடையாது, எந்த வாரம்னே தெரியல. பொங்கலுக்கு ரிலீஸ் படம் ஒரு பார்வை. வாவாத்தியார் தலைவர் தலைமையில் பத்தி எல்லாம் பேச மாட்டோம். ஸ்கிப். எனக்கு 2 படமே ஓகே தான். இல்ல தலைவர் தம்பி தலைமையில் வந்து ஓகே. அந்த இவனுக்கு புளுத்துற அளவுக்கு எல்லாம் பெருசு கிடையாது. எங்க வீட்லயும் பாத்துட்டு டேய் என்னடா இது ஏதோ சிரிப்பு வரும் அப்படி இப்படின்னு நானுங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்றாங்க. என் வீட்லயே அப்படி வீட்டுல ஃபீல் ஆகிற அளவுக்கு சொல்றாங்க. வாவாத்தியாரு அவன் எதுக்கு அப்படி பண்றான்? ஃபர்ஸ்ட் என்ன இது, என்ன ஜேர்னர் இது, என்னது அப்படியே வந்துட்டு அவன் பெரிய புடுத்தி பேர் பேசுறான். ஒர்க் அவுட் ஆகல, கதை நல்லா இல்ல, அவ்வளவுதான். படம் குப்பை படம், இது ஃபெயில் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. படம் ஒரு கேன புண்ட படம் அது. பார்க்க வேண்டிய ஏன்னா அவன் ட்ரை பண்ண ஜேர்னருக்கு வரலன்னா அது கேவலமான படம் தான்டா. அது எந்த சீனுமே உட்கார முடியலடா. இவனுக்கு எப்படி டே 1 பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தானுங்க? ஃபர்ஸ்ட் அது படத்தை எப்படி நீ ஓகேவான படம் நீ ஒத்துக்கிற? நான் ஓகேவான படம்னு ஒத்துக்கல. இந்த ஐடியாஸ் வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கு. என்ன மேனேஜபிள்? ஓல்டு ஸ்கூல் மாதிரி எடுக்கிறேன். நான் அப்படியே விட்டுறேன். ஓல்டு ஸ்கூல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு விடுறேன்றான். ஓல்டு ஸ்கூல்னா எப்படி இந்த காலகட்டத்துக்கு அந்த ஓல்டு ஸ்கூல் மெத்தட் எப்படி அப்ளை ஆகும்? இந்த காலகட்டத்துக்குன்னு ஒரு ஓல்டு ஸ்கூல் இருக்கும் தெரியும் தானே? காந்தா படம். சரி, காந்தா படத்துல வேணா நீ போய் பாரு, அதுல அந்த மாதிரிதான் இருக்கும். நீட்டா அவன் பெர்ஃபெக்டா அதை கரெக்டா பண்ணிருப்பான். அந்த படத்துக்கும் அதுதான் தேவை. அந்த படத்தோட இது ஃபிலிம் மேக்கிங் வந்து இன்னைக்கு இருக்க ஃபிலிம் மேக்கிங் மாதிரிலாம் இந்த டியூடுக்கு வரை கட்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. எடிட் கட் பேட்டர்லாம் இருக்காது. நீ அது ரொம்ப நீட்டா அதுக்கான இது என்னவோ அதுக்கான டைம் எடுத்துதான் மூவ் ஆயிருக்கும். புஷ்பா கட் பண்ணிருப்பான். அவன் கதைக்குள்ள போகும்போது அந்த ஃபிலிம் மேக்கிங் வேற. ஆனா அந்த ரியல் லைஃப்ல ஒரு கதை போயிட்டு இருக்குல்ல, மெயின் கதை பாரு, அது என்ன தேவையோ அதை தான் கொடுத்துருப்பான். அதெல்லாம் போட்டு எமோஷனலா இழுக்கல அவன். எமோஷனலா இழுக்கலங்கிறதே வரலடா நானு. சரி, இல்லன்னா மதராசி கூட எடுத்துக்கலாமே. சரி, மதராசிலயும் அதே மாதிரிதான் இருக்கும் பாரு. அந்த கதை வந்துட்டு வேற மாதிரி எப்படியானா சொல்லிருக்கலாம். அவன் கொஞ்சம் இந்த அவனோட 7ஆம் அறிவு டைம்ல இருக்கிற மாதிரிதான் அவன் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே இது பண்ணிருப்பான். ஆமா, ஊட்டி விடுற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி எடுத்து வந்திருப்பான். இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போடா இதான விஷயமா, என்ன பைத்தியம் மாதிரி என்ன ரொம்ப நேரம் வந்து இந்த சிவகார்த்திகேயன் மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு வைக்கிற ரொம்ப நேரம் எடுத்துக்கிறடா இதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சீன் பை சீன் ஸ்பூன் ஃபீட் பண்ண வேணாம், என்ன தேவையோ அதை கொடுக்கணும் போதும் அப்படிங்கிற. அதுதான் பாரு, அவன் ஒவ்வொரு சீனா பொறுமையா கொண்டு போயிட்டு இருப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு அப்படிதான் இருக்கும். அடா இது சும்மா வேணா லவ் ஃபெயிலியர்னு வந்தான், இப்ப மாலை ஏறி நின்று இது மாதிரி பண்றான் பைத்தியமா. அந்த ஒரு அதுக்கு வந்துட்டு ஒரு டைம் எடுத்துக்கிறான்ல இவனோட கேரக்டர் நம்ம கிட்ட காமிக்கிறதுக்கு. அதெல்லாம் ஓல்டு ஸ்கூல் ஸ்டைல் தான். அது வந்துட்டு நிறைய பேரு படம் அந்த விஷயம் ரிவீல் ஆகிற வரைக்குமே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஏதோ மொக்கப்படத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருக்கும் ஃபீலு. ஆமா, அதுதான் ஓல்டு ஸ்கூல் ஃபிலிம் மேக்கிங். எனக்கு மெயினா அதுல ஒர்க் ஆகாது என்னன்னு நினைக்கிறேன்னா, எம்ஜிஆர் வராது, எம்ஜிஆர் காப்பனண்டா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்ல அப்படிங்கறது தான். இந்த சத்யராஜ் அதுவும் இந்த கார்பரேட்டு அவங்க வந்து இந்த இது பண்றாங்க அப்படின்னு அவன் வேற ஏதாவது ஒரு ஃபிக்ஷனலா அதுக்கு ஒரு அவன் ரைட்டிங் போயிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணாம அவன் இருக்கிற அந்த எப்பவுமே இந்த அரசியல் படம் எடுத்தா ஒரு பிரச்சனை கொண்டு வரணுங்கல்ல, ரியல் லைஃப்ல நடந்த ஸ்பூஃப் பேரோடி மாதிரி பண்ணி. ஆமா, அது வந்து ஆடியன்ஸ் பார்த்து போர் அடிச்சு போன விஷயம். மெயின் வீக்கா எனக்கு கேட்ட படமே ஸ்பூஃப் படம் மாதிரி தான் இருக்கு. அவனோட இன்டென்ஷன் ஸ்பூஃப் கிடையாதுன்றான். ஆனா என்னோட வாட்சுக்கு அது ஒரு ஸ்பூஃப் படம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நான் என்ன சொல்றேன், இப்படி இருக்கும்போது அவன் வில்லனை ஓவர் தி டாப்பா கூட காமிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா ஹீரோ ஓவர் தி டாப் தான் பண்றான். என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு மாதிரி புளுத்துவான்ல ஜப்பான்ல, அது கீழே பண்ணிட்டு இருக்கான். லஞ்சம் வாங்குறது அது இது. அதான் லஞ்சம் வாங்குறது கூட ஒழுங்கா காட்டல, சஃபாரியில தச்சு போடுறதெல்லாம் இல்ல. எனக்கு புரியுது, இது வந்துட்டு ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபிலிமே ஒரு மாதிரி லிபர்ட்டியா எடுத்துக்கிட்டு நிறைய விஷயத்த இன்வால்வ் பண்ணலாம். அப்ப வில்லனையும் ஓவர் தி டாப்பா காட்டலாம்ல. அது வீக். அப்புறம் நான் இந்த பாயிண்ட் சொல்றேன் பாரு, சோசியல் மீடியால ஜென்சி வந்துட்டு
புரட்சிகரமா பண்றாங்கன்னு ஒண்ணு பண்றாங்கல்ல, அதெல்லாம் பழசுடா. இந்த பைரவா காலத்து குப்படா அது. அத வந்துட்டு எடுத்து வந்து இந்த காலத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது வேஸ்டா. அது மாதிரிலாம் ஒரு பிராக்டிகலி அது பாசிபிளே ஒரு மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து இன்னைக்கு பிலிம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் அது போரு கிரிஞ்சான விஷயமா இருக்கு. அதை போயிட்டு வச்சுட்டு இருந்தா மஞ்சள் முகம் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு காமெடியா இருக்கு. உட்காந்து அதுக்கு ஏஐ வீடியோ அவுட்புட் எடுத்து ரெண்டர் பண்ணி உனக்கு டே வேற ஃபிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. இன்னைக்கு இன்னொரு வீடியோ இன்னைக்கு அது பண்ணுவோம், அதுக்கு ரெண்டர் எடுக்கிறதுன்னு 1008 வேலை இருக்குது. 5 காலேஜ் பசங்க குடோன்ல உட்காந்து இதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. இதெல்லாம் குடோன்ல உட்காடுறது சிட்டி அவுட்டர்ல போய் அவனுக்கு தங்குறது என்னன்னா ரொம்ப ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. எல்லாமே அவுடேட்டட். மாவீரன்ல அவன் அந்த சூப்பர் ஹீரோவா மாறும்போது இந்த கேட்ட பூட்டுக்கடா அப்படின்னு அவன் உள்ள தள்ளிட்டு கேட்ட பூட்டுவானுங்கல்ல, சொல்றான். அந்த ஃபைட்டுக்கு அவன் அந்த ஹீரோ ரெடம்ஷன் வருது நமக்கு, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். உண்மையாவே ஒரு சூப்பர் ஹீரோ ரைசஸ் அப்படிங்கிற மாதிரி. இதுல எம்ஜிஆர் அவுட் ஆஃப் நோ வேர்ல வரான், என்ன பண்றான் அப்படின்னா அது ரொம்ப காமெடியா இருக்கு. காமெடியா கூட இல்ல, என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அனாமிதான ஏதோ ஒரு மாதிரி அந்த வாய்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு. எதுவுமே ஒரு விஷயம் எம்ஜிஆர்னு எடுத்ததே வந்துட்டு ஒரு வீக்கானதான். இதெல்லாம் இப்போ இப்ப இன்னைக்கு இருக்கிற யார் அதிகமா தேட்டருக்கு வரா? நம்ம வயசு பசங்க வருவாங்க. 40 வயசு ஆளுங்க வந்தா கூட இல்ல, அவங்களுக்கு 40 வயசுனா நீ 80s தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 80sல பிறந்தவங்க அவங்களுக்கு ரஜினி கூட பெரிய ஆளா தெரியுமா? இவன் எம்ஜிஆர்லாம் கொண்டு வந்தா எம்ஜிஆருக்கும் இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸுக்குமே கனெக்டே கிடையாது. தியேட்டருக்கு வர ஆடியன்ஸுக்கும் இருக்கும். ஒரு காலத்துல ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்தாரு அப்படின்னு இருக்கும், புரியுதானே? பிக்ஷனலா அந்த மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கான். எம்ஜிஆருமே பிக்ஷனலா ஒரு காலத்துல நல்லவரா இருந்தாரு, ரொம்ப நல்லவரா இருந்தாரு. அவரு திரும்ப இந்த காலத்துக்கு வந்து இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்துட்டு இப்ப இந்த இருக்க காலத்துல இப்ப ராபின்ஹுட் எல்லாம் இருக்கான்ல, இந்த ராபின்ஹுட் மாஸ்க் ஆஃப் ஜோரா இருக்கான்ல, இவனுங்கெல்லாம் இந்த காலத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்க இருக்குல்ல. அதுக்கு ஒரு ரைட்டிங் வேணும். இப்ப அந்த ஹீரோ ரிடம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த காலத்துல. எம்ஜிஆர் எனக்கு கேட்டா எம்ஜிஆர் தான் கரெக்ட். ஏன்னா அவங்க ஏன்னா இப்ப நீ வந்து மாஸ்க் ஆஃப் ஜோரா எடுக்க முடியும். அதுதான் நீ அந்த ரைட்டிங் இருக்கணும். இந்த காலத்துக்கு அவர் வரும்போது எக்ஸைட்டிங்கான விஷயம் ஏதாவது பண்ணிடணும் ஸ்கிரீன்ல. நம்ம தாத்தாங்களா என்ன எம்ஜிஆர் இந்த மாதிரி தான் பார்த்தாங்க. சூப்பர் ஹீரோவே எம்ஜிஆர் தான் அந்த வயசுல கரெக்ட். ஆனா அப்போ அப்படி ஒருத்தர் திரும்ப வராருன்னா அது ஃபர்ஸ்ட் இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு டிமாண்ட் அது அப்படின்னு அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணணும்ல. டிமாண்ட் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அவங்க வந்தா இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னாலஜியோட வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங்கா ஒண்ணு நம்மளுக்கு காமிக்கணும் ஸ்கிரீன்ல. இவர் வந்துட்டாருப்பா, இது அப்ப அப்படி பண்ணுவார்ல, இப்ப இது இப்ப வேற மாதிரி எப்படி பண்ண போறாரு அப்படின்னு ஒரு ஏதாவது ஒண்ணு நம்மள எக்ஸைட் பண்ற ஃபேக்டர் இருக்கணும்ல. அப்படிலாம் கிடையாது. அப்படியா பட்டாளத்துக்கு பட்டாள ஜோக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் சீரியஸா வச்சுக்கிட்டு இருக்கான். இதுல கார்த்தி நல்லா பண்ணாரு, அப்படி நல்லா பண்ணாரு. கார்த்தி நான் நல்லா பண்ணலன்னு சொல்லல, அது எப்படி உன் கதைக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது? இப்ப ஏமாத்திரலாம் போல உனக்கு ஈஸியா. அந்த எம்ஜிஆர் அந்த 4 வருஷங்க சேர்ந்துட்டு தாத்தா இப்ப நீங்க நம்புற மாதிரி கேட்கலாம், அந்த பேங்க்ல போய் இது மட்டும் எடுத்துருவா, இது எடுத்துட்டு வந்தா அது அவனோட காசு அப்படின்னு ஏமாத்திரம் நம்பிடுவான் போல டெக்னாலஜி வைஸ் காமிச்சா. சூப்பர்மேன் வரானா, சூப்பர்மேனுக்கு ஈக்குவலா கிரிப்டோனைட்னு ஒண்ணு தயாரிக்கிறானுங்க. எம்ஜிஆருக்கு என்ன இருக்கு அவரோட வீக்னஸ் சொல்றதுக்கு? நம்பியார் மாதிரி ஒருத்தர் செட்டப் பண்ணிடுறாங்க. நம்பி மாதிரி ஒருத்தரை கூட்டு ஒருத்தர் வச்சுக்கோ, பீக் பிரெயின் ராட் ஆயிருந்திருக்கும். இந்த சூப்பர்மேனை வந்துட்டு சூப்பர்மேன் இருக்கான் அவனுக்கு கொண்டு வந்து ஏதோ ஒரு ஸ்பூஃப் படம் மாதிரியாவது எடுத்திருக்கலாம்லடா. இந்த ஜெனரேஷன்ல நம்பியாரும் எம்ஜிஆரும் வந்துட்டு வந்தா நல்ல வேலை அந்த போல. எனக்கு கேட்டல இந்த இப்படி நினைச்சு பாரு. இல்ல கொஞ்சம் ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போலாம். எம்ஜிஆரு நம்பியாரு வராங்களாம் 2 பக்கம். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் வந்துட்டு வேற மாதிரி இருக்குல்ல, அவங்க அந்த இதோட அடாப்ட் ஆக முடியாம ஒரு மாதிரி அவங்க வந்துட்டு அது காமெடியா அதை காமிச்சா அப்படி இருந்திருக்கும். ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி போற மாதிரி காமிச்சிருக்கும். ஸ்பூஃப் படமா வேற மாதிரி ஒரு காமெடி படமா முடிஞ்சிருக்கும். இதுவும் ஒரு காமெடி படமா தான் முடிஞ்சு. பாபி சிம்மால கிளைமேக்ஸ்ல வந்தாரு இந்த சீரியஸ் படம்பியா. இவன் ஓல்டு ஸ்கூல் பிலிம்ங்கிறான். இவன் நலனோட ஓல்டு டைப் பிலிம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நலனு சரி, இவன் இந்த பாபி சிம்கா, ரமேஷ் திலக்கு இந்த கேங்ஸ் வந்தா இன்னும் சூதுகவும் நம்புறானுங்க அப்படின்னு. சூதுகவும் 2 எடுத்து எல்லாருக்கும் ஆல்ரெடி அந்த டைரக்டர் சூத்து அடிச்சுட்டு போயிட்டான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒத்துக்குதுன்னு தெரியல. அது இல்ல இன்னொன்னு யோசிச்சு பாரு, டென்ஷன் ஆகி போட்டிருப்பான். 2 வருஷம் கஷ்டப்பட்டு உன்னை வச்சு தீரன் எடுத்தா போலீஸ்காரன் கூட நான் எவ்வளவு நாள் தங்கி இருக்கேன் தெரியுமா? அந்த இவர் இருப்பார்ல தீபா மாதிரி கோபி பேசுவார்ல,
மறந்துட்டியா நீ? என் கையில தோசை தான் வாங்கி சாப்பிட்டு இருக்கடா, இன்னொரு தோசை வேணும்னு கேட்பல்ல. சும்மா சும்மாரே அப்படி அந்த மாதிரிலாம் பேச வரல. அந்த மாதிரி நானும் நீ கார்த்தி நானும் நீ தீரன்ல எவ்வளவு பேசிருப்போம். எப்படி கத்தியை எடுக்கணும்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துறேடா அப்படி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த கிளைமேக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அது நீ சொல்லு, அது உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? அந்த கிளைமேக்ஸ் படமே ஒர்க் அவுட் ஆகல, அது வேற விஷயம். நான் கதையின் படியே சொல்றேன். இப்ப அவன் எழுதியிருப்பான்ல ஸ்கிரிப்ட் பேப்பர்ல, அதுல இந்த புரோட்டகானிஸ்ட் வந்துட்டு அவன் வந்துட்டு திருந்துற மாதிரி ஒரு கதை இருந்துச்சு. நீ சொல்லு. அவன் கடைசி வரைக்கும் இல்ல, அவன் ஒரு மாதிரி முடிச்சுட்டு தான் பாக்கலாம். வாத்தியார் கேரக்டர் வெளியே வந்துட்டு நல்லது பண்ணிட்டு போயிருது, சொசைட்டி திருந்திருச்சு, இவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சு. ஆனா இவன் திருந்தினானா? அவன் முடிச்சுட்டு தான் நிப்பான். இப்ப என்ன ரியாக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பாப்பான். அவங்க தாத்தா வந்துட்டு தேங்க்ஸ் வாத்தியாரே அப்படின்ட்டு இந்த மாஸ் படத்துல சூர்யா ஹெல்ப் பண்ண மாதிரி மறைஞ்சு போயிரும். இல்ல அதெல்லாம் என்ன கன்வே பண்ண மாட்டாங்க. அங்க வந்து இவனை நடிக்க சொல்றானுங்களா? அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் தானே அதை போட்டு போக சொல்லுவானுங்க. ஆமா, இல்ல இவன் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அது. அப்புறம் எதுக்கு அதை போட்டு போக சொல்றானுங்க? அதுக்காக நான் கேட்கல. அந்த போலீஸ் அதை ஏன் அதை பண்றானுங்க தெரியலையே. சிஎம் முத கொண்டு எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்கானுங்க. எப்படி போலீஸ் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுமே தெரியல. என்ன எண்டிங் கூட ஒழுங்கா. இப்ப நீ யோசிச்சு பாரு, சிஎம் முத கொண்டு எல்லாருமே இன்வால்வ் ஆன கேஸ் இது. இப்ப இவன் ஆல்ரெடி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு இவன் மறைமுகமா வந்துட்டு இந்த பேட்மேன் இந்த கந்தசாமி மாதிரி இவன் சார் ஆஃப் டியூட்டிலையும் ஆன் டியூட்டிலையும் ஒரே வேலை பாக்குறா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஆன் டியூட்டில இவனுக்கு எதிரா பண்ணிட்டு ஆஃப் டியூட்டில போலீஸ்க்கு எதிராக ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் கார்த்திக். உனக்கு புரியுதுல நான் சொல்றது? நான் கொஞ்சம் குழப்பிதான் சொல்றேன். இப்ப போலீஸ்காரனுங்களை பிடிச்சி அடிக்க மாட்டானு கேட்டா, எங்க முன்னாடி ஒரு மாதிரி பண்ணிட்டு இப்ப நீ போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே, முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க பண்ணிருப்போம்ல, இப்போ போட்டு அட்ரா போடுங்களா பொதுமாத்துங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா சொசைட்டியே அவனுக்கு ஒரு ஹீரோவா ஏத்துக்குச்சு, இவன் மேல வரான், பிரஸ் மீட் கொடுக்க வரான். ஆனா இல்ல, அவன் அந்த கேரக்டரா மனம் மாறுதானா? மாறல, கடைசி வரைக்குமே அது மாறல. அது புரியவே இல்லை என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்னு. இதுவே ஆக்சுவலா இல்ல, ஒரு நல்ல எண்டிங்கே கிடையாது. மாவீரன்ல நல்லா எழுதியிருப்பாரு. நீ மாவீரன் பத்தி அடிக்கடி எடுக்கிறது காரணமே இல்ல, அது நல்லா இருக்கும். அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் எனக்கு சூப்பர் பவர் வேணான்னு தெரியும்ல, அவன் வந்து வேணான்னு சுத்திக்கிட்டு இருப்பான். கடைசியா இல்ல அந்த சூப்பர் பவர் கொடுக்குற அந்த சூப்பர் ஆக்சுவல் எலமெண்டே அவனை விட்டுட்டு போற அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பாத்துருவான். அப்புறம்தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகும் நம்ம ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. மறுபடியும் அந்த பவர் கிடைக்கும்ல, அதுக்கு ஒண்ணு பண்ணுவான்ல. அந்த மாதிரி அதுக்கு ஒரு ரைட்டிங் இருக்கும். அந்த ஒரு சூப்பர் ஹீரோ பவர் வருது, ஏன் விட்டு போகுது, எவ்ரிபடி கேன் ஸ்பைடர் மேன் கரெக்டா போயிருந்திருக்கும். அந்த எல்லா கேரக்டருமே மாறும். நீ அந்த பவரே இல்லைனாலும் நீ தங்குவேட அந்த வீட்டுல அப்படின்னு அந்த கேரக்டரே சூப்பரா எழுதியிருப்பானுங்க. அது சூப்பர் ஹீரோவே தேவையில்லை, சாதாரண மனுஷனே இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி முடியும். எவ்ரிபடி கேன் ஸ்பைடர் மேன் அப்படிங்கறது அது லைனே. அப்படி ஒண்ணு முடியும். இவன் என்ன எதுக்குடா எம்ஜிஆர் செருப்ப கழட்டி அடிச்சு போடுவான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பேசுவது எரிச்சலாவது. சினிமாட்டிக் லிபர்ட்டிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டான் இந்த படத்துலாம். அததான் சொல்றேன். வில்லன் இப்ப சினிமாட்டிக் லிபர்ட்டியா தான் அந்த சஃபாரி போடுறது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த சினிமாட்டிக் லிபர்ட்டியா அவன் வில்லனுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். ஓவர் தி டாப்பா ஒரு வில்லன், அவனுக்கு வந்துட்டு அவனை எவனாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப என்ன கேட்டால கார்த்தி லஞ்சம் வாங்குற கார்த்தி இருக்கான்ல, அவன் நல்லவனா மாறி அந்த காலேஜ் பசங்களை யூஸ் பண்ணாலே அந்த சத்யராஜ முடிச்சு கட்ட முடியும். ஆமா தானே? ஏன்னா கையில இவனுங்கிட்ட ஒரு நல்ல வெசல் இருக்கு. அந்த சத்யராஜா ப்ரூஃபோட மாற்ற அளவுக்கு ஒரு வெசல் இருக்கு. அது எம்ஜிஆர் தான் வந்து காப்பாத்தணும்னு இல்ல. வில்லனா ஓப்பா காமிச்சு இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா ஒருத்தன் வேணும் அப்படிங்கும் போது எம்ஜிஆர் வந்திருந்தாருன்னா ஒரு அளவுக்கு நீ சொல்ற மாதிரி அந்த வில்லன் ஓவர் தி டாப்பா போயிட்டு நம்பியார் மாதிரியான சில சேட்டைகள் பண்ணும் போது எம்ஜிஆர் வந்தாங்கன்னா ஒர்க் ஆயிருந்திருக்கும். அவன் வாட்ச்ல கேமரா வச்சுக்கிட்டு இப்படி கீழே வச்சு நிலக்கல் ரவி வீடியோ எடுக்கிறவன். அவனுக்கு எதுக்கு ஓவர் தி டாப் ஹீரோ வேணும்? அவன் நிழல்கள் ரவி இல்லனா இவன் இல்லனானே தெரியல. அவனுங்களுக்கு ஒரு கெட்டப் போட்டாரு பத்தியா? இது பேய் படமா இல்ல என்ன மாதிரி படம்னே தெரியும். உண்மையா இவன் கீர்த்தி செட்டி நீ வந்து எம்ஜிஆர் இல்ல அப்படின்பா. ஆமா தானே? எம்ஜிஆர் இல்லன்னு யார் சொல்லுவா? எம்ஜிஆர் இல்ல கீர்த்தி செட்டியா சொல்லுவாள். இது எம்ஜிஆரே கிடையாது, இது வந்துட்டு ஆமா நான் எம்ஜிஆர் கிடையாது, நான் என்னன்னு சொல்றது அறிவியலால கூட விளக்க முடியாதுன்னு கார்த்திகை நடுவுல சொல்லுவான். அதாவது கார்த்திக் வந்து மனோரதியா ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அவனுக்குள்ள. ராமுங்கிற ஒருத்தன் அந்த சின்ன வயசுல இருந்து படம் பார்த்தான்ல, அந்த இன்னசென்ஸ் இருக்கான், அவன் வெளியே வந்துட்டாங்கிறது தான் கதை. எம்ஜிஆர் ஆவி ஒன்னும் உடம்புக்குள்ள போதல. புரியுதா நான் சொல்றது? வந்து இல்ல அவனாவும் அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவனாவும் உள்ள போல.
அதுக்கு காரணம் யாரு? யாரு? ராஜ்கிரனா? ராஜ்கிரனோட பேய் இருக்கும்ல, ஆவி, அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இருக்கும். பேய் படமா, என்ன படம்டா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆல்டர் ஈகோ கான்செப்ட்ல படம் எடுக்கிற, எதுக்கு பேய் எல்லாம் வருது அப்படிங்கிற இருக்கு. ராஜ்கிரன் பேய் எதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராஜ்கிரன் பேய் இட்லி கடையில வந்துச்சு, அது என்ன இட்லி கடை பேய் படமா? ஆமா, இட்லி கடை பேய் படம் தானே. பின்ன நைட்டு காட்டுக்குள்ள முனீஸ்வரன் கோயில் கிட்ட எதுக்கு போறான் அவன்? அதுவும் இல்ல, அப்படியே வந்துட்டு அப்படியே பாத்துக்கு அப்படியே வெள்ளை வெட்டியோட உள்ள போவான். அவனுக்கு பக்குன்னு இருக்கும். அப்படியே சிமிலர்ரா, அந்த ரோலுக்கும் இந்த ரோலுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. ஃபுல் பூமர் தான். ஃபுல் பூமரே. அந்த புரோட்டகானிஸ்டா ஏதாவது ஒண்ணு பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அவன் என் பேச்சுக்கு வா. இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இது வந்து டோட்டலா வந்து ஒரு டாக்ஸிசிட்டி தான். நான் சொல்றத பண்ணியே ஆகணும். நீ இல்லன்னா நீங்க எதுக்கு இருக்க, நான் கில் ட்ரிப் பண்ணுவேன் பாரு இது அப்படின்ற பாரு. இந்த படத்துல கூட பரவாயில்ல, பகல் நேரத்துல வந்துட்டு இருப்பான். அந்த படத்துல எல்லாம் கவுடிஸ் பாட்டுக்கு இட்லி கடை விக்கலான்னு போயிட்டு மூடாசம் வந்து எனக்கு ரேட்டு நல்லா மாட்டலையே அப்படின்னு சோகத்துல வந்துட்டு இருப்பான். நைட்டு பார்த்தா அப்படி கோயிலுக்குள்ள அப்படியே போவான். பக்குன்னு இருக்கும். அப்படியே ஐயோ இன்னைக்கு வீட்டுக்குள்ள தனியா போன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயந்துகிட்டே போவான் தனுஷ். போனா அப்பயும் சும்மா வேற இதுல தலங்க வேற. ஆமா ஆமா, அது வேற வேணும். அதை பத்தி பேச வேணாம். நல்ல படம் இட்லி கடை, அதை பத்தி பேச வேணாம். நைட் டைம்ல எதுக்கு? நைட் டைம்ல எதுக்கு, அதுதான் நானும் சொல்றேன். நானும் அந்த மாதிரி இடத்துலதான் இப்ப இருக்கேன். அதனால வேணாம், நைட் டைம்ல எதுக்கு நல்ல படத்தை பத்தி பேசிக்கிட்டு. இப்ப நம்ம வாவாத்தியாருக்கு வரலாம். இதுக்கு மேல வாவாத்தியார்ல பேச என்ன இருக்கு? வாவாத்தியார்ல பேச இருக்கு. கீர்த்தி செட்டி கேரக்டர் எடு. அவ என்ன, எதை கேட்டுடி இந்த கதையை ஓகே பண்ண, ஒழுங்கா சொல்லு. உனக்கு தமிழ்ல டெபியூட் தரேன் தான் சொல்லிட்டு இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணானுங்க. உண்மையை ஒத்துக்க அப்படிங்கணும். நீ டோட்டலி ராங். நீங்க எடுத்த முடிவு நலன் கிட்டையும் பிரதீப்ரங்க கிட்டையும் மாட்டிக்கிட்டு இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கியடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவன் இது என்ன பண்ணான்னு தெரியல. விக்கி ஏதாவது எதுல போய் காசு இது பண்ணான்னு தெரியல. ஒரு கொழுப்பு. ஒழுங்கா படம் எடுத்துட்டு போக வேண்டியதானே. இது பண்ணிட்டு இருக்காங்க. வேணாம். இதை பத்தி விக்கியை பத்தி பேசுவோம். விக்கில இன்னொரு நாள் விக்கி வன்பத்தெல்லாம் நீ வெளியே எடுக்கிற, அது வேணாம். இப்ப நீ வாவாத்தியா இருக்குல்லவா, எதுக்கு கீர்த்தி செட்டி படத்துக்கு நடிக்க வந்தாங்க? அவளுக்கு என்ன ஸ்கோப்? பேய் ஓட்டுறவாள் அவ ஏதோ யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாதானே அவ. ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் சேனல்ல பின்னாடி இதெல்லாம் போட்டுக்கிட்டு எவன் யூடியூப் சேனல் பண்றான்? மூவிங் இமேஜ்ல பரிதாபங்கள் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போற பரிதாபங்கள் கிரீன் ஸ்கிரீன்ல தான் பண்ணிருக்காங்க. மூவிங் ஆப்ஜெக்ட் மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓட விட்டுட்டு இவன் பாட்டுக்கு பண்றான். நேத்து இவ ஜோசியம் பாக்குறவளா என்ன வீடியோன்னு தெரியல வந்துட்டு. வெறும் இவனுங்க எல்லாம் பாரு, அது இல்லாட்டினா லைட்டிங் முன்னாடி வைப்பானுங்க. 2 லைட் 3 லைட் வைப்பானுங்க. அதை வச்சு கொஞ்சம் பேக்ரவுண்ட கொஞ்சம் டெப்த் கொஞ்சம் அதிகமா வச்சு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருப்பானுங்க. அது எதுவுமே இல்லாட்டினா ரொம்ப வருஷமாவே ஒருத்தன் வந்து பேப்பரை பின்னாடி ஒட்டி அதுல உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தான், போட்டுட்டு இருந்தான். பண்றது இல்ல. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? இப்ப நீ சொன்னல அந்த ஒயிட் பின்னாடி ப்ளூ கலர் எல்லா கலர் லைட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்றாங்க. அப்படியும் இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு. இந்த சரவணன் டி கோச் ரெசிபீடியா எல்லாம் பண்ணுவாங்க. ஃபுல்லா கலர் லுங்கிய போய் பின்னாடி ஒட்டிக்கிட்டு அந்த மேல, அதாவது டாப்ல இருந்து ஒயிட் லைட் அடிக்கிற மாதிரி, பேக்ரவுண்ட் ஃபுல்லா பிளாக், அந்த ஆள் மட்டும் ஒயிட் லைட்ல தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பண்ணுவாங்க. இது 3 தான். இவ புதுசா வந்துட்டு மூவிங் ஆப்ஜெக்ட் பின்னாடி ஓடிட்டு இருக்கு, மூவிங் வீடியோஸ். அதுல வந்து பேசிட்டு இருக்கா. அப்பாலே இப்போ சாத்தானே சாங்ல பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அது அறிவியல் வரும், இயற்கை வரும், ஆகாயம் வரும், எதுவும் வந்துட்டு இருக்கும்ல. அவங்க கூட கிரீன் ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணி அதை வைப்பானுங்க. டைரக்டா லைவ்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க. தெரியல இவ பண்றா. வந்துட்டு நேத்து ஒரு கொலை லிபர்ட்டி எல்லாம் இல்ல. இந்த சினிமா லிபர்ட்டி எதுக்கு எடுத்துக்கணுமோ அதுக்கெல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. இஷ்டத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எடுத்து எரிச்சல் பண்றது. இது நல்லா யூஸ் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. இதெல்லாம் இஷ்டத்துக்கு படம் எடுத்திருக்காண்டா. அவன் வில்லனா ஒழுங்கா காட்டுறப்ப சத்யராஜுக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த பல்லு செட்டு? அது ரெட்ரோ மாதிரிடா. அவன் இன்னொரு விஷயம் சொன்னதை நோட் பண்ணியா? என்னது? இந்த ரெட்ரோ டைப்ல பண்றதுக்காக தான் வந்து ராமு வர இடத்துலலாம் வந்துட்டு லைட்டிங்ஸ்லாம் அந்த மாதிரி பண்றது, பிளிங்க் ஆகுறது, அப்புறம் இந்த கலர் பேலட் மாறது அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப இடிக்கிறது, அந்த பப்புக்கெல்லாம் போவான்ல கார்த்தி, நார்மல் கார்த்தி பப்புக்கு போறப்ப அங்க இருக்க பப்புலாம் வந்து ரெட்ரோ ஸ்டைல்ல இருக்கும். அந்த கேசினோ அதெல்லாம். ஆமா, நீ படம் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் நீ சொல்றது கரெக்ட். படம் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்குமே அவன் கீர்த்தி செட்டி பாக்குறான்ல, அது வரைக்குமே எந்த காலகட்டத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீ என்ன கரெக்டா சொல்ற? ஏன்னா அது சுத்தமா எந்த காலகட்டத்துல நடக்குன்னு தெரியல. எல்லாமே ரெட்ரோ பப்பு எல்லாமே நார்மலா இருக்கும். ஆட்டிடியூடே ரெட்ரோ ஸ்டைல்ல தான் இருக்கும். நீ சொல்ற மாதிரி சினிமாட்டிக் லிபர்ட்டிய எப்படி எடுக்கணுமோ எடுக்காம தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். இதை
10 வருஷம் கழிச்சு பிரதீப் ரங்கநாதன் காலையில நைட்டு தூங்கும் போதெல்லாம் ரஜினி மாதிரி ஆயிடுறான், காலையில எந்திரிக்கும் போது மட்டும் தான் இவர் மாதிரி ஆகுறான் அப்படிங்கன்னா அது அப்படி அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? சூப்பரா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல அவரே வாண்டடாவே வந்து ரஜினியை கலாய்க்கிற மாதிரி எல்லாம் பண்ணிடுவாரா, அப்படின்னு காமெடி சீன் இருப்பாரு. ஆமா, ஆல்ரெடி ரஜினி என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணுவாரா. அது கனெக்ட் ஆகுமே நம்மளுக்கு ரஜினி பண்ற மாதிரி. ஏன்னா ரஜினி இப்ப பிரசன்ட்ல இருக்கிறாரு, எல்லாருக்கும் அவர் தெரியும், ஜென்சிக்கு அவர் தெரியும், அவர் மீன் மெட்டீரியல், அவரை வச்சு எவ்வளவு ட்ரோல் போயிட்டு இருக்கு. அது மாதிரிதான் இவரும் ட்ரை பண்ணாரு, ஓடல. இவருக்கு என்ன ட்ரோல் போகுது? இவருக்கு வந்து லாக்டவுன் டைம்ல தான் கூது அப்படிமாங்க. அப்போ அந்த சைக்கிள் பாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். முன்னதான் டெம்பரேல போட்டுட்டு இருப்பானுங்க, ஞாபகம் இருக்கா? அந்த அவருக்கு ரா அந்த மாதிரியான சவுண்டிங்ல வார்த்தை வராது, அதற்கு இந்த அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆருக்கு வாய்ஸ் அப்படி மாறுறதே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு எம்ஜிஆர் பத்தி ஃபுல்லா தெரியாது. அந்த இவர் கன் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்ப எதுக்கு இவன் அப்படி இப்படி பேசுறான்? அவன் அப்படி பேச இருக்க மாட்டான். அது நான் நோட் பண்ணேன் படத்துல. அவன் அந்த மாதிரி பேசல, அவன் ஓரளவுக்கு அந்த பழைய வயசு மாதிரி தான் பேசியிருக்கான். அப்படியா? நான் வரிக்கிற மாதிரி தான் பேசுறானா? சரி சரி, எனக்கு தெரியல எப்படி பேசுறான். அந்த மாதிரி அதையும் சில விஷயத்தெல்லாம் மாத்திட்டான், பண்ணான விஷயத்தையும் மாத்தி வச்சுட்டான். அது ஒரு இது 3 அடி வாங்கிட்டு அடி கொடுக்கறது அதெல்லாம் மாத்திட்டான். அதெல்லாம் நம்மளுக்கு வீக் ஆயிடுச்சு. என்னடா இதெல்லாம் பண்ணலையே எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு நிலையான இதே இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தி செட்டி எதுக்கு எம்ஜிஆர் ஃபாலோ பண்றாருன்னு தெரியல. கீர்த்தி செட்டியை தெலுங்கு ஆடியன்ஸே ஃபாலோ பண்றது நிறுத்திட்டானுங்க. இந்த படத்தை எடுத்திருந்தா அதுல ஸ்ரீலீலா வந்து நடிச்சிருப்பா. ஆமா ஆமா, உண்மைதான். ஃபர்ஸ்ட் டெபியூட்டி இந்த படத்துல ஆகி மார்க்கெட் எல்லாம் போயிருப்பா. இப்ப மட்டும் என்ன அவளுக்கு மார்க்கெட் இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் கொடுத்து படம் கொடுக்குறாரு. என்ன பேசுறது இந்த படத்தை பத்தி? இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது பேட்மேன் கான்செப்ட் எடுக்கிறதே இல்ல, ஓவரா போறானுங்க. இவனுங்களுக்கு ஒரு எண்டு கார்டு வரணும். பேட்மேன் ரெகுலரா எடுக்கிற ஆளுங்களே இப்ப பேட்மேன்லாம் 2 வருஷம் கழிச்சு வந்து பேட்மேன் எடுறா, பேட்மேன்லாம் எடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க. இயர் 3 கூட வேணாம். இப்பெல்லாம் வந்துட்டு இல்ல, இப்ப கரெக்டா இருக்குல்ல, டிசி யூனிவர்ஸ் போகுதுல்ல. இப்போ நீ வந்து இயர் 1 பேட்மேன், இயர் 2 எல்லாம் வேணாம். பேட்மேனுக்கு மொத குழந்தை பிறந்து அவனும் பேட்மேனும் வர மாதிரி எடுங்கன்னு சொல்லிட்டு தான் பிரேவ் அண்ட் தி போல்ட் எடுக்கிறானுங்க, தெரியும் தானே? அந்த மாதிரி அவங்களே அப்படி மாறிட்டாங்க. நீங்க என்ன இப்ப வந்துட்டு பேட்மேனுக்கு ஆர்ஜின் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கீங்களா? வச்சுட்டு என்னதான் பண்ண முடியும்னு தெரியல. எதுக்கு இப்ப இவ்வளவு அது அதை கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி எடுக்கலாம். அந்த பவரை எது அந்த ஃபர்ஸ்ட் அந்த பவருக்கு எம்ஜிஆரா வந்துட்டாரு, இதுதான் பவரே, இதுதான் அவரோட நெகட்டிவ் அப்படின்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் வருவாரு சார் நைட்டு மணிக்கு வந்து அடிப்பாரு போவாரு சார், யாரும் கேட்க முடியாது அவரை. அப்பப்ப வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆனந்த்ராஜ் கொடுத்துட்டு போவாரு. கொடுத்துட்டு போவாரு, குதிரையும் கொடுத்துருவாரு. மை பெஸ்ட் படி இந்த பிலிம் இஸ் ஆனந்த்ராஜ் தான்டா. தெரியல, அது எனக்கு தெரியல ரொம்ப. அது எதுக்கு அந்த சீன் நீயே சொல்ல, நீ தான் அந்த ரொம்ப ரசிச்சு பார்த்த. எதுக்கு இத அவர் இறக்கும் போது வந்துட்டு இந்த ராஜ்கிரண் இறந்துருக்காரு, ஒரு டார்க் ஹியூமர்ரா. அந்த மாதிரியே படம் ஃபுல்லா பண்ணியிருந்தாலே படம் நல்லா இருந்திருக்கும்டா. அது வந்து நல்ல ஒர்க்கா இருந்துச்சு. திருப்பி பார்க்கணும்னா அந்த சீனுக்காக நான் திருப்பி பார்ப்பேன் இந்த படத்தை. இந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே சூப்பரா பார்த்து செம்மையா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒரு சீன். 2 பேர் பேசிப்பாங்க எழுதி வச்சுக்கிட்டு. அதுவா எரிச்சலான சீன் அது. அது என்ன சும்மா வளன்னு அவனுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க அந்த சீன்ல எல்லாம். சும்மா விஷயத்த பேசுங்கடா. ஓல்டு ஸ்கூல்லாம் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பேசிட்டே இருப்பீங்களா? இதெல்லாம் தான் ஓல்டு ஸ்கூல்னு எடுத்து வச்சிருக்கான். அந்த காலத்துல வர மாதிரி நான் உனக்கு எடுக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் என்னடா ஓல்டு ஸ்கூல் எனக்கு? அந்த காலத்துல மட்டும் இந்த மாதிரி காமெடி வருமா என்னடா? ஓ அப்படியா, சரி நான் அதையே பண்ணுறேன். இதெல்லாம் வந்துட்டு ஸ்கிரீன் பிளேக்குள்ள எப்படி உட்காருது? நீ ஓல்டு ஸ்கூல் ஃபிலிம் மேக்கிங், நியூ ஸ்கூல் ஃபிலிம் மேக்கிங் விட்டுரு. இதை எப்படி ஸ்கிரீன் பிளேக்குள்ள வெப்ப? ஓல்டு ஸ்கூலா இருந்தா மட்டும் இது மாதிரி வச்சிட முடியுமா? அவன் வச்சிருக்கானே. அது மட்டும் பண்ணல, நீ மியூசிக்லாம் நோட் பண்ணியா? அந்த காலத்து மியூசிக் தான் போட்டிருப்பான். 70s பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பான். ஓகே ஓகே. என்ன புண்டைக்கு ஆஃப்ரோ கேனக்கூதியா இருக்கான்ல, அவன் வந்தாலே எனக்கு அந்த படத்துக்கு மேலே எரிச்ச புண்டையாவது. இந்த ஆஃப்ரோ கேனக்கூதியான நீ தயவு செஞ்சு அந்த படத்துக்கு வராதுடா, எரிச்சல் ஆகுதுடா எனக்கு. நீ வந்தாலே கிரேட்டஸ்ட்
அந்த மாதிரிதான் பாடிட்டு திரியிறான். நீ அவன் பாட்டை கேட்டிதான் அவனுக்கு தெரியும். நான் சத்தியப்படி சொல்றேன். திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு போல மைக்கு ஏதோ போலாரு அப்படின்னு. இல்ல உண்மையாவே அவன் இப்படிதான் பாடிட்டு திரியிறான். நீ வந்து ஜிகிர்தட்டா டபுள் எக்ஸ்ல 10,000 பேக்ஸ் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், அதை கேளு. அப்புறம் இந்த படத்துல கிரேட்டஸ்ட் தி கிரேட்டஸ்ட் ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, அதை கேளு. அப்புறம் இந்த தில்லுக்கு துட்டு ரிட்டர்ன்ஸா இப்ப ஏதோ பண்ணானே, அந்த எல்லா மியூசிக்கும் கேளு. அதெல்லாம் ஆஃப் ரோட மியூசிக் அந்த படத்துக்கு எல்லாம் கேட்டு பாரு. அவன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு திரியிறான். ஏன்னு தெரியல. இந்த சந்தோஷ் நாராயணன் அவனை வளர்த்தி விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அல்லாத்துக்கே உம்மான்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அது நல்லா இருக்கும். போட்டுக்கலாம், அந்த பாட்டை ஃபுல்லா போட்டுருக்கலாம். அதையும் கட் பண்ணிட்டானுங்க. அது நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து கெளுத்தி தான் பாடியிருப்பான். கெளுத்தியும் சந்தோஷ் நாராயணன் தான் பாடியிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். ஆனா இப்ப இவன் வரும்போதெல்லாம் இந்த ஆப்ரோ வரும்போதெல்லாம் எனக்கு எரிச்சலாம். ஆப்ரோ வந்து பாடின ஒரே ஒரு நல்ல பாட்டு என்னன்னா, இந்த ரிச் ரிச்னு சொல்லிட்டு மகான் படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறது. இப்போ 2 ஃபேஸ் தான்டா கதை. வந்துட்டு சிம்பிள், ஒரு 2 ஃபேஸ் தான். ராமு வந்துட்டு எத்திக்கல் இல்ல, ஒரு ரொம்ப லெத்தார்ஜிக்கா, அவனுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இல்லாம சுத்தம் ரொம்ப இதா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப கெட்டவனு வச்சுக்கலாம். அவனுக்குள்ள அவனை திருத்தணும்ட்டு ஒரு நல்லவன் இருக்கான், அவன் தான் வாவாத்தியாரு. இப்ப அது 2 கேரக்டருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரீம்ஸை காட்டணும். அதுவே ஃபர்ஸ்ட் காட்டல. நம்ம கண்ணுக்கு இல்ல, நீ அவன் கரெக்டா தான்டா பண்றான் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த 50,000 லாட்டரி சீட்டை 50,000 என்னைக்கு 50,000 இது எப்போ எங்க உங்க அப்பா ஸ்கூல் படிக்கும் போது இருக்க மாதிரி இருக்கு. அது தீம் எல்லாம் அந்த காலகட்டத்துல 50,000 ஒருத்தர் போய் கிழிச்சு போடுறான்னா எவ்வளவு காண்டாகும். அது நமக்கு எனக்கே காண்டுதான் ஆகுது. அது கடைசி வரைக்கும் இல்ல, அது ஒரு நல்ல ரேட்டிங்கே கிடையாது. எனக்கு கடைசி வரைக்குமே ராஜ்கிரண் வில்லா மாதிரி தான் தெரியறான். 50,000 அவன் பாட்டுக்கு இது என்ன சொன்னாரு, உன் தலைவன் சொன்னதுக்காக எதுக்கிட்டா நான் இப்ப நான் வந்துட்டு இவன் ஃபேனு, பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்னு வச்சுக்கோ. இப்ப எம்ஜிஆர் சொல்லிட்டாருன்னு இது அது ரொம்ப பேசுறதே எனக்கு ஒர்க் ஆகல. அவன் தலைவன் எம்ஜிஆர் சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதத்துல எம்ஜிஆர் சொல்றத எடப்பாடியே கேட்க மாட்டாரு, நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படத்துக்கு மேல அந்த படத்தை பத்தி பேசுறது எதுவும் கிடையாது. இதுக்கப்புறமும் இருக்கும். நீங்க சீன் பை சீன் போனீங்கன்னா ஏதோ வரும். நம்ம சீன் பை சீன் போக தயாரா இல்ல மனம். அந்த காலேஜ் பசங்க எல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோ, இன்னுமே எரிச்சலாம். அவனுங்களுக்கு இது பண்ணிருப்பானுங்க பாத்தியா, இது ஃபேக் என்கவுண்டர் பண்றேன்னு அவங்களை கூட்டு போறதா. அது இல்லனா அவனுங்க எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வர மாதிரி போன் எடுக்கலன்னா வந்து இது பண்ற மாதிரி விசாக்குள்ளார வந்துட்டு மஞ்சள் முகம் வீடியோவா பச்சை ஈஸியா மாட்டிப்பானுங்க அவனுக்கு. அவனுங்க இது மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று பரப்புன்னு கார்த்தி சொல்லுவான். இவனுங்களும் அவனுக்கு மஞ்சள் முகத்தை பிடிக்கிறோன்ட்டு ஒரு ராங்கான கேங்க பிடிக்க போறாங்கன்ட்டு இந்த மாதிரி நியூஸை பரப்புங்க சார். ஆல்ரெடி இருக்க மஞ்சள் முகம் வெளியே வந்துருவாங்கன்னு கார்த்தி ஒரு நியூஸ் கொடுப்பான். அவன் சொன்னதை உண்மையாவே இந்த மஞ்சள் முகம் கேங் நம்பிட்டு அவன் பீஸா டெலிவரி பண்றான். ஃப்ரீ பீஸா எதுவுமே இல்ல சீன்ல ஒண்ணு கூட பிலியபிள் ஃபேக்டரே இருக்காது. ஃப்ரீ பீஸா எந்த ஊரோட போய் கொடுக்குறான் இந்த மாதிரி வீட்டுக்கு தேடி போயிட்டு வீடு போய் கொடுக்கறது. இதெல்லாம் எந்த விதத்துலயுமே இதெல்லாம் எந்த விதத்துல ஓல்டு ஸ்கூல்ல வருதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு தமிழ் படம் சிவா வந்துட்டு லிபர்ட்டி எடுத்து பாருல சீன்ல, அவர் சூப்பரா பண்ணுவாரு. அந்த மாதிரி எடுத்திருந்தா நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். இவன் எந்த விதத்துல லிபர்ட்டி எடுக்கிறானே தெரியல. இந்த இவர் எடுப்பாரு சுந்தர்சி வந்துட்டு கலகலப்பு 2 எடுத்திருந்திருப்பாரு. அந்த ட்ரெயின்ல அந்த வைரமா ஒன்று வச்சிருந்துருந்தாங்கல்ல அந்த கொம்புக்குள்ள, அது கடைசியா ட்ரெயின்ல இங்க வந்திருக்கும். இது எப்படின்னா வந்துட்டு சுந்தர்சி படப்பா அப்படிதான் வரும் அப்படின்னு அவர் ஒரு லிபர்ட்டி எடுக்கிறாருல. அது அந்த அளவுக்கு கூட லிபர்ட்டி இல்ல இந்த படத்துல. இவனுக்குன்னு ஒரு லிபர்ட்டி நினைச்சு வச்சிருக்கான். அப்புறம் சத்யராஜோட பொண்ணை பத்தி பேசுறா, அவ ஒரு தீர்ப்பாளே எல்லாரையும் போய் இடிச்சு தள்ளிட்டு போவாரு. அதுல நானும் நீயோ தியேட்டர்ல பார்க்கும் போது சும்மா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். வந்துடா வேற கார் ஓட்டுறா வேற இடிக்கப்போ சும்மா பேச நிஜமாவே இடிப்படம் ஹேண்டிகேப்டு வண்டியில போயிட்டு இடிச்சு தள்ளிட்டு போவா. சுந்தர்சியோட இன்னைக்கு இது புருஷன் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு பாத்தியா, டீசர் ஃபிலிம் மேக்கிங். அது பாத்தியா, இவரெல்லாம் வந்துட்டு நீ ஓல்டு ஸ்கூல்ல சொல்ற, சுந்தர்சில கதையாவே ரொம்ப வருஷமா ஓல்டு ஸ்கூல் தான் பண்ணிட்டு தெரியுறாரு. ஆனா ரசிக்கிற மாதிரி எடுக்கிறாரு. ஆமாடா அதுல ஆனா என்னன்னா எனக்கு ரொம்ப நேரம் அந்த ஃபைட் சீன் எடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா 5 நிமிஷம் நானெல்லாம் மூவ் பண்றேன், ஃபார்வர்ட்லாம் பண்றான். அது அந்த கான்செப்டா அவன் அதை கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளவு நேரம்லாம் வந்து விஷாலே ரொம்ப நேரம் சண்டை போடுறா போகுதுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல இது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முடிக்க வேண்டியதுடா. விஷாலுக்கு எனக்கு ஒரு ஃபுல் ஃபைட் வேணும்னு கேட்டிருப்பான் போல. இதுலயும் ஆக்சுவலா விக்ரம் ப்ரோமோ இது
இந்த நல்லா சமைக்கும் போது ஒரு ஃபைட்டு இந்த மாதிரிலாம் விக்ரம் லியோவெல்லாம் கலந்து விட்ட மாதிரி எடுத்திருப்பான். டெக்னிக்கலா அதை ஹேண்டில் பண்ணது நல்லா இருந்துச்சு பாத்தியா? டெக்னிக்கலா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு அதை. எதை? இந்த ஃபைட் மேக்கிங்கா பாரு, சினிமாட்டோகிராஃபி ஒரு டீசெண்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அது. என்னடா லைட்டிங்லாம் பச்சையா தெரியுற அளவுக்கு அப்படி ஒரு லைட்டிங். இது வந்துட்டு ஹிஸ்டரி ரிப்பீட்ஸா. இவர் ஆல்ரெடி யோகி பாபு, விஷால், தமன்னா வச்சு கலர் பேலட்டை மாத்தி எடுத்தாரு அவர் ப்ரீவியஸ் படத்துக்கு. படம் அமோகமா இருந்துச்சு. யார்? நம்ம டைடன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. விஷால் திடீர்னு இந்த படத்தை நான் பாதியில இருந்து டைரக்ட் பண்றேன்னு இறங்கிட்டேன். அவர் டைரக்ட் பண்றான்னா அது யாரும் எதுவும் சொல்ல முடியாது. சுந்தர் சிக்கு அது லாபம் தான் சொல்லுவாங்க. ஏன் ஃபிளாப் பார்க்க போற படத்தை அவன் தலையில கட்டு விட்டு மாதிரி. ஆல்ரெடி இந்த யோகி பாபு காமெடி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டே ஆகிறது. யோகி பாபு வந்துட்டு ஓல்டு ஸ்கூல் நம்ம பேசுறோம். யோகி பாபு ஒரு ஓல்டு ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா. இந்த ஹீரோ பண்றதுக்குலாம் அப்படியே ஓல்டு ஸ்கூல்லாம் கிடையாது, அவர் ஓல்டு பால்வாடிடா. இந்த ஹீரோ வந்துட்டு டக்குனு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது அவன் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறதே ரொம்ப படத்துல பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னடா இதுக்கு இப்படி பண்ற? என்னடா பயமா இருக்கா? இதுக்கு மேல பயங்கரமா இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளோட டெம்ப்ளேட் டைலாக் தான். அவருக்குலாம் நம்மளால டைலாக் எழுத முடியாது, அவரே விதிக்கிறது தான். அந்த ஜெயிலர் படத்துல இப்படிதான் ரஜினி டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும்போது ஆன்னு பாத்துட்டு இருப்பான். அந்த விஜய் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும்போது ஆன்னு பாப்பான். அதுல இவன் வந்து விஷால், யோகி பாபு நீ வந்துட்டு இந்த ரஜினி சொல்லுவார்ல, நம்ம இந்த ஸ்டாக் ஷாட்ஸ் மாதிரி ஒரு ஸ்டாக் ரியாக்ஷன் வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. இவர் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு யோகி பாபு ரொம்ப நாளா. ஸ்டாக் காமெடி ஒன்று வச்சுட்டு இருக்காரு. பயம்னா ஒன்று பண்றது, அப்புறம் இல்லைன்னா ஹீரோயின் கிட்ட போய் செல்ஃபிஷம் பண்றது, இதையே பண்ணிட்டு இருக்காரு. தெரியல அவர் என்னைக்கு எக்ஸ்போஸ் ஆக போறான்னு தெரியல. எக்ஸ்போஸ் ஆக மாட்டாரா? எக்ஸ்ட்ராடினரி மேனா ஆர்டினரி மேன் ஒரு படம் பண்றாரு. அது புரிஞ்சுச்சு. தேங்க்ஸ் ஞாபகப்படுத்தினதுக்கு. அது இல்ல நீ ஏன்னா ரொம்ப நாளா இப்ப நம்ம பேசுற காண்டே ஜெயம் ரவிக்கே இருக்கு. நீ ஏன்னா ரொம்ப நாளா ஒன்னையே பண்ணிட்டு இவன் ஆவான் இருக்கா. நாங்க ரொம்ப வருஷமா இன்ட்ரெஸ்ட்ல இருக்கோம், எங்களாலே பண்ண முடியல, நீ ஏதோ புதுசா வந்துட்டு ரொம்ப பண்ற. இது நான் வந்து ஜெயம் ரவி வாய்ஸ்ல சொல்றேன்னு நினைச்சுக்கேன். நீங்க என்னால அவர் வாய்ஸ்ல எடுக்க முடியாது. அப்படி பண்ணிட்டு இருறா உன்னை எக்ஸ்போஸ் பண்றேன்ட்டு தான் அவர் இந்த எக்ஸ்ட்ராடினரி மேனே பண்றாரு. அதுல எல்லா எமோஷன்ஸுமே எக்ஸ்ட்ராடினரியா தான் இருக்கும். தலைவர் தம்பி தலைமையில் பத்தி ஏதாவது ஒப்பீனியன் சொல்ல? மலையாள படம் மாதிரி இருக்குன்றானுங்க. ஆக்சுவலா அது மலையாள படம் மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் ஆகும் இருக்கும். எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகல. உனக்கு ஒர்க் ஆச்சா சொல்லு? எனக்கும் ஒர்க் ஆகலடா. அந்த படம் மலையாள படம் மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த ஓப்பனிங் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா மலையாள படத்துல எப்போ ஒரு எனக்கு அது ஃபுல் ஃபிளெஜ் படம் மாதிரியே இல்லை. அது அங்கங்க காமெடி ஒர்க் ஆயிருக்கும். இவனுங்க 2 வீட்டுக்குள்ளார தான் சொன்ன இருக்கும். டக்குன்னு இந்த ஊரே இப்படிதான் அப்படிம்பானுங்க. அதுக்கு அது ஒரு வெயிட்டாவே இல்லை அது அந்த விஷயத்த அவங்க சொல்றது. அப்புறம் சம்மந்தமே இல்லாம ஒரு எமோஷனல் ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கும். எமோஷனல் ட்ராக் போயிட்டுலாம் இருக்காது. நீயும் அதை பத்தி பேசுனதுனால அது நமக்கு தெரியும். திருதுப்புன்னு வரும், அது திருதுப்புன்னு முடியும், திருதுப்பு. ஆனா கிளைமேக்ஸ்ல இல்ல அந்த கோரே அதை பேஸ் பண்ணி தான் இருக்க மாதிரி வரும். அதுக்கான வெயிட்டேஜா இந்த சீனு எதுவுமே இருக்காது. அந்த கதை ஆரம்பிக்கும் போதுல இருந்தே அதுக்கு ஒரு அந்த பொண்ணுக்குன்னு ஒரு பேஸ் செட்டப் கிரியேட் பண்ணி, அதாவது டேங்க் உடஞ்சிலுதுங்கிறது அந்த பொண்ணோட பீக் எமோஷனை அட்டைன் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். 2 உடஞ்சி மொத்த ஊரையும் அவ பாவக்கரையால நீக்கிறாள். அப்படிதான் அது அர்த்தமா? சரி, அதை நம்மளா ஒண்ணு புரிஞ்சு போண்டா. மலையாளத்துல போயிட்டு எக்கோ படத்தை பார்த்துட்டு இவன் வந்துட்டு அவரு இல்ல வாண்டையாரா அவன் ஏதோ ஒண்ணு இருப்பான்டா. பெரிச்சேச்சன்னா குறிச்சேச்சனா குறியச்சன் உயிரோட தான் இருக்கான். இல்ல குறியச்ச செத்துட்டான்டா அவன் ஒய்ஃப் ஒண்ணு. இல்லடா வினித்து தான் இந்த மாதிரி கேன புண்டைங்க கதை எடுக்கும்போது கேட்பேன். நான் வந்து ஒரு கதையை சொன்னா நீ இப்படிதான் எடுத்தானுங்களான்னு என்கிட்ட கேக்குறேன். நான் அந்த படத்தையே வந்துட்டு அப்படிதான் கேட்டுட்டு இருந்தேன். இது என்ன இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அந்த பொண்ணுங்கிறது பீக் ஆங்கர் அட்டைன் பண்ணிட்டு வெடிச்சு பிளஸ்ட் ஆகி அவ இந்த ஊர்ல இருக்க பாவக்கரையெல்லாம் நீக்கிற மாதிரி தான் நான் இப்படிதான் பாக்குறேன். ஆனா அதுக்குன்ட்டு வந்துட்டு அவனுக்கு ஒரு நல்ல ரைட் எழுதுன மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் என்னோட மன புரிதல்ல நான் பாக்குறது. படம் இப்ப வந்ததுனால ஓடுது. படம் தனியா வந்திருந்தாலும் ஓடி இருக்காது. பொங்கலுக்கு வந்து என்னடா வரலாறு முக்கியம் டேரக்டர் கூட அடுத்த படம் பண்ணியா அப்படின்னு கேட்டிருப்பானுங்க ஜீவாவை. விஜய் ஃபேன்ஸ் அது இது கொஞ்சம் வன்மமான டைம் போல கரெக்டா உள்ள போனதுனால ஓகேவா போயிருச்சு. ஃபர்ஸ்ட் இத பத்தி அது இல்லாம அந்த படம்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால இது கொஞ்சம் ஓகே. நல்லா இல்ல வரலாறு முக்கியம் டேரக்டர் கூட இன்னொரு படம் பண்ண மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபில இருந்து எல்லாமே இருக்கும்.
இல்ல ஜீவா வந்து அப்படி ப்ரோ, ஜீவா இன் ஹிஸ் பிரைம் ப்ரோ அதெல்லாம் போடுறானுங்க. ஆனா ஜீவா வந்துட்டு படத்துல ஒண்ணுமே பண்ணடா. படத்துல ஜீவா அவருக்கு ஸ்கோர் பண்ற மாதிரி என்ன இருந்துச்சு? ஜீவாக்கு இவனுக்கு திடீர்னு எங்க இருந்து வரானுங்கன்னு தெரியல. ஜீவாக்கு உடனே அவங்க இந்த கேனக்குடியானுங்கல்ல, கேனக்குடியான உடனே அந்த விஜய் ஃபேன்ஸ் தலையில எழுதுவானுங்க. விஜய் ஃபேன்ஸ் தான் மாறு வேஷத்துல போய் ஜீவாக்கு ஃபேன்ஸா பண்றானுங்க அப்படி இப்படின்னு. ஜீவாக்குல யாரும் ஐப்பேத்த மாட்டாங்க. ஜீவாக்கு போடுற ஒரே அந்த போஸ்ட் எதிர்மா நல்லா இருக்கும். ப்ரோ ஹூ காட் யூ ஸ்மைல் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிப்பார்ல ஒரு மாதிரி. அந்த சட்டை போடாம வந்துட்டு இதுல போய் உட்காருறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஜீவாக்கு மேக்சிமம் எடிட்டு. அவனுக்கு ஜீவாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான்டா. இந்த குவார்டர் சொல்லு அடிக்கிறா என்ன விடுங்கடாங்கிற மாதிரி ஆயிட்டான். வந்துட்டு அழுவாத குறையா பேசிட்டு இருந்தான். என்ன பண்ண போறானுங்க, எப்ப பாரு வந்துட்டு சும்மா குவார்டர் சொல்லுன்ட்டு அப்படின்ற மாதிரி தான் பேசினான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிட்டான்டா. இந்த உனக்கு நான் எவ்வளவு தரணும் 250 அடிக்கிற மாதிரி ஆயிட்டான். தெரியும் தானே. இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் அப்போ போயிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னால மயிறு மாதிரி வந்து கேக்குற அப்படின்னு எனக்கு கேட்டா அப்படிதான் கேட்டுருக்கூடாது. ஏடா கிட்ட எவ்வளவு எடுத்தப்பட்டியாவது நீ போற வர இன்டர்வியூ இல்லாத பேசி தெரியும் எங்களுக்கு இப்படிதான் ஆகும். அவனே அது சாச்சுரேட் ஆயிடுச்சு. அவனாலே முடியல. விடுங்களா என்ன அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். ஏன்டா